Now I think we're done with past tense. I recap it. In past tense, we are going to use verb in second form. And for the verb, the help is did or did not. I'll repeat again. When we say past tense, please don't confuse yourself. Was and were is a past tense helping verb. Did is used when you have a main verb. Understood, Arun? Yes, ma'am. Is the class getting recorded? Okay, let me check for the. Is that a record? Yeah, fine. Because after class, you need to check the notes. Okay. Okay. So here the main concept is. Let's see. Organ, okay, verb in your sentence, then go with did or did not. If there is no verb, please go with was or were. எக்ஸாம்பிள் தமிழ் சொல்றேன். நீங்க நேற்று கிளாஸ்ல இருந்தீங்களா இல்லையா? நீங்க நேற்று கிளாஸ்ல இருந்தீங்களா அது பண்ணுவாங்க. இதுல வந்து வேர்ப் இல்ல, ஆனா இருந்தீங்களான்னு காட்டுது இல்லைங்களா? வேர்ப் இல்லாத நேரத்துல நீங்க வாஸ் இல்லைன்னா வேர்ட் யூஸ் பண்ணி பாருங்க. வாஸ் இல்லாட்டினா வேர்ப், பிகாஸ் இதுல வந்து வேர்ப் இல்லை. அப்ப நீங்கன்னா யூ சப்ஜெக்ட். அப்போ யூ வந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன ஹெல்பிங் வேர்ப் ஸ்டார்ட் பண்ணும்? வேர்ப் பண்ணும். Were you in the class yesterday? In the class yesterday. நேத்து மித்ரன் வந்தானா? நேத்து மித்ரன் வந்தானா? ஓகே. கண்டிப்பா இதுல வந்து verb இருக்கு. Did வந்தானா is a verb இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? Did Mithran come yesterday? Sorry? Did Mithran come yesterday? Perfect. Did Mithran come yesterday? அவ்வளவுதான். எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுதான் கான்செப்ட். நீங்க எல்லாரும் சில பேர் வாஸ் வேற டிட் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம், கிச்சடி ஆயிரும் அது. அது இருக்கிறது எது? ஸோ ப்ளீஸ் நோட், வேர்ப் இருந்துச்சுன்னா நீங்க டிட் யூஸ் பண்ணுங்க, வேர்ப் இல்லாட்டினா வாஸ் வேர் யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட். இஸ் இட் ஈஸி? Okay, next one. So today we are getting into this past continuous tense. Past continuous tense. I'm waiting for your story. பார்க்கலாம் உங்க ஸ்டோரி எப்படி வருதுன்னு பார்க்குறேன். In the past continuous, continuousனாவே V4 தான், verb in ing form. அதுதானே சேம் present continuous கூட எப்பவுமே V4 தான் வரும். verb ing, verb coming, going, eating, sleeping, chatting அது. ஆனா when I say past continuous tense, you have to use helping verb was or were. அப்பதான் உங்களுக்கு ing form வரும். ஏன்னா நீங்க continuous tense இல்லையா? So you have to use was or were and verb in ing form. Can you see the screen? Yeah, your videos, but screen share பண்ணல. Screen share பண்ணலையா? ஆமா, இன்னும் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. ஓ ப்ளீஸ் சொல்லிட்டேன் எனக்கு, நீங்க சொல்லவே இல்லை. ஓகே, அப்ப நான் அப்ப ஸ்கிரீன் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். So can you see now? No. Can't you see now? Okay. Okay. So this is what I was talking about is was and were. இங்க இருக்கு பாருங்க. இதுதான். Right? So this is how the concept is. Just understand the main concept அவ்வளவுதான். Continuous நாவே, see, always keep in mind, continuous tense அப்படின்னா நாவே it's in a ing form தான். Coming, going, eating, sleeping அப்படி வரும். ஆனா look at the previous word. The present continuous tense, the past continuous tense. If it is present continuous tense, you have to use am, is, are. If it is past continuous tense, you have to use was or were. Right? அதுக்கு முன்னாடி was the helping verb முன்னாடி get the subject. ஏன்னா சப்ஜெக்ட் இல்லாம சென்டென்ஸ் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் போட்டு இதுதான் ஸ்ட்ரக்சர். Then whatever sentence you have, ROS, அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு சிம்பிளான லாஜிக். Subject plus was or were plus verb in ing form. You understood? Yeah. I was doing exercise.
What's the meaning of this? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜோரா பேசுறாரு பிகாஸ் எனக்கு லாஸ்ட் வேர்ட் கிளியர் ஆகணும். நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கேனா? அது எப்படி? டூயிங். நான் இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன்ல. I was doing. டூயிங்னா ஓகே கண்டினியூஸா இருக்கு. ஆனா என்ன சொல்ல நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே வாஸ் மீன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ I was இல்ல இது இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ I am doing exercise. This is something which has happened. I was doing. Okay, இப்படி ரிலேட் பண்ணலாம். நீங்க கால் பண்ணும்போது நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். Okay. I was doing exercise when you called me. எதுக்கு லேப்டாப் கீழ வந்துல? புரியுதுங்களா? Okay. I was doing exercise when you called me. When you called me இல்ல when you called me வீடியோ. இந்த சாப்டர்ல வந்து உங்களுக்கு நான் கத்து கொடுப்பேன் எப்படி was and while is எப்பவுமே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் was and while இதுல பிகாஸ் இப்போ வந்து பிரசன்ட் டென்ஸ் மாதிரி இல்ல லைக் நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் I'm eating she is waiting அதெல்லாம் அது இண்டிபெண்டன்ட்டா சென்டென்ஸ் தனியா அது மீனிங் தரும் அந்த பாஸ்ட் டென்ஸ்ல அப்படி இல்ல ரெண்டு சென்டென்ஸ் ஜோடியோட வந்துட்டு இருக்கு எல்லாமே ரெண்டு பாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கும் புரியுதுங்களா? ஓகே. Are you getting me? எப்பவுமே ரெண்டு இது லிங்க் ஆயிருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் I am teaching இது இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. She is eating. ஆனா பாஸ்ட் கண்டிஷன்ல மாத்திரம் அப்படி இல்ல. நீங்க ரெண்டு ஆக்ஷன் லிங்க் பண்ண மாதிரி இருக்கும். இங்க பாருங்க. அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சாரி? அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? She is working now. யா. சவுண்ட் கேக்குதா? குக்கிங் தானே? சாரி? குக்கிங் குக்கிங் தான் போயிட்டு இருக்கு. So what do you say? While I was இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் ஆயிட்டு இருக்கு. அம்மா சொல்றீங்க. சொல்றீங்க ஐயோ நான் கிளாஸ் இருக்கும்போது அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. When I was in the class, mom was cooking. இல்ல இப்போ நீங்க while யூஸ் பண்ணணும். I'm going to tell you how to use while. இந்த பக்கம் நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வெளிய அங்க பார்த்துட்டு இருக்காங்க, உங்க வெளிய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. So what do you say? இப்போ சொன்னீங்கன்னா my mother is cooking. அது present continuous tense. கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வருது அது என்னடா சத்தம் வருதுன்னு. ஓ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ போத் டென்ஸ் ரெண்டுமே கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. நீங்க இப்போ சொன்னீங்கன்னா மேம் இஸ் குக்கிங் சரி மதர் இஸ் குக்கிங் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்வீங்க. தட் இஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு சத்தம் கேக்குது. அப்ப நீங்க யோசிக்கிறீங்க ஓகே நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஹவ் டு லிங்க் போத். எக்ஸாம்பிள் ஐ வாஸ் நாங்க லிங்க் பண்ற பாருங்க எப்படி ஐ வாஸ் டேக்கிங் கிளாஸ் இது ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து மதர் வாஸ் மாம் வாஸ் குக்கிங் ரெண்டுமே இருக்கா? ரைட் ரைட். அம்மா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பக்கம். இப்போ இது என்ன சொல்றீங்க லிங்க் பண்ணுது. இது எப்போ ஆச்சுது? நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது. ஸோ while I was taking class mom was cooking. இந்த சாப்டர்ல வந்து while and when ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம் because we are linking two actions. What is the past continuous என்ன? ஒரு ஆக்ஷன் நடந்த கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. அது பாஸ்ட் என்ன? அப்பவே முடிஞ்சது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் one simple example. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஆச்சு. நீங்க மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையேன்னு கேட்டீங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டேன். அருண் ஐ ஷேர் த ஸ்கிரீன். ஐ ஷேர்ட் த ஸ்கிரீன். இது முடிஞ்சிருச்சு. அப்பவே முடிஞ்சிச்சு. இது பாஸ்ட் இருந்தது. பாஸ்ட் கண்டினியூஸ் வாட் இஸ் தட்னா அந்த காரியம் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் முடியும். அதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எஸ் சார்
Are you able to understand me? We'll work on the examples. Past tense தான் அப்பவே முடியுது. உங்களுக்கு எப்போ ஸ்க்ரீன் தெரியலையோ நீங்க மேம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஓகே அருண், ஐ ஷேர்டு ஆர்ஏடி ஷேர்டு த ஸ்க்ரீன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். அப்பவே ஆயிடுச்சு. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்னா இந்த காரியம் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ பாக்குறீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது அப்புறம் உங்களுக்கு சத்தம், பேக்ரவுண்ட் சத்தம் வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க யோசிங்க, ஓ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. புரிஞ்சா? ஓகே. இப்போ நீங்க லிங்க் பண்றது வந்து while I was taking, இங்க when வராது, while I was taking class mom was cooking. The question is எப்போ when யூஸ் பண்ணலாம்? when யூஸ் பண்றது ஒரு ஷார்ட் ஆக்ஷனுக்கு. நீங்க கால் பண்ணும்போது நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லலாம். நீங்க கால் பண்ணும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப நீங்க when, ஏன்னா சின்ன ஆக்ஷன் இது, அப்ப நீங்க when யூஸ் பண்ணணும். For longer action you have to use while. புரியுதுங்களா? ஓகே. புரியல? புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள். நான் இப்போ வந்து நீங்க உங்க பாஸை பத்தி யோசிச்சுக்கிறீங்க. ஐயோ இன்னைக்கு காலை 8 மணி லாகின் பண்ணுமே, இன்னைக்கு என்ன வேலை தர போறான். அது எப்போ யோசிக்கிறீங்க? ஒரு பக்கம் கிளாஸ் போயிட்டு இருக்கு, உங்க மைண்ட் ஒரு பக்கம் யோசிச்சு இருக்கு. கமன் வாசனை வருது, எப்படா கிளாஸ் முடியும் சாப்பிடலாம், அதுவும் உங்க மைண்ட் செட் அங்கே போயிட்டு இருக்கு. ரெண்டு யோசிக்கலாம். இப்போ நீங்க வந்து ரெண்டு யூஸ் இப்போ இப்போதைக்கு யோசிக்கிறீங்க. ஐம் திங்கிங். நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அருண் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் பண்ணல. வாட் ஹேப்பன் ஆன்சரிங் கேட்குது, மேம் ஐம் திங்கிங் அபவுட் மை ஜாப். என் ஜாப் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். எப்போ? இப்போ கேட்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அருணா. நீங்க ஒழுங்கு தரமா உங்களுக்கு சரண்டாகிறீங்க. வாட் ஹேப்பன் அருணா? மேம் ஐம் திங்கிங் அபவுட் மை ஜாப். என் வேலை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா உங்க மைண்ட் வந்து கிளாஸ்ல இல்லை, பிகாஸ் your mind is full of disturbed with your office job. It's okay. என்ன பண்ணீங்கன்னா இப்போ இன்னைக்கு நான் கொஸ்டின் கேட்கும்போது நீங்க ஆன்சரே பண்ணல. அவங்க கொஸ்டின் கேட்க 2-3 கொஸ்டின் ஆன்சரே பண்ணல, சைலண்டாவே இருக்கீங்க. வீடியோ கிளாஸ் முடிஞ்சோடனே உங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா மேம் கேட்கும்போது நீ எதுக்கு ஆன்சரே பண்ண வந்தேன்னு. கிளாஸ் முடிஞ்சிச்சு, அம்மா பாக்குறாங்க. கிளாஸ் முடிஞ்சுட்டு அம்மா கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு மேடம் கொஸ்டின் கேட்கும்போது நீ எதுக்கு நீங்க ஆன்சரே பண்ணலன்னு கேட்கும்போது, இல்லம்மா நான் ஆஃபீஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் சொல்றீங்க. Okay. While ma'am taking class, I was thinking about office. திருப்பி சொல்லுங்க. While ma'am taking class. While ma'am taking class. Was taking class. While ma'am was taking class. Okay. I was thinking about office. Thinking about office. புரியுதா? நீங்க எல்லா எக்ஸாம்பிளையும் தமிழ்ல எழுந்து பாருங்க, இட்ஸ் ஈஸி வந்துடும். ஏன்னா சம்டைம் இட் லுக்ஸ் சேமா தெரியும். ஏன்னா போக போக டாஸ் வந்து இன்னும் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு, அது எல்லாமே இருக்கு. ஸோ while ma'am was taking class, I was thinking about my office. Clear? Yes ma'am. When ஒரு example? Then okay fine. When வந்து okay. இது படிங்க. When the car blasted, I was walking. When the car blasted, I was walking. நான் இங்க when கொடுத்திருக்கேன். ஏன்னா இது ஷார்ட் ஆக்ஷன். நீங்க when யூஸ் பண்ணும்போது நீங்க ing ஃபார்ம் வராதுங்க. ஏன்னா வெறும் லாங் ஆக்ஷன் தான் நீங்க while யூஸ் பண்ணணும். when வந்து கார் பிளாஸ்ட் ஆகும்போது, ஏன்னா கார் பிளாஸ்ட் ஆயிட்டே இருக்குமா? இல்ல, கார் ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. அங்க கார் பிளாஸ்ட் ஆகும்போது நாங்க நடந்துட்டு இருந்தோம். I was walking. Okay. When the car blasted, I was walking. இங்க when வரும்.
Okay. Right? For example, when she came to my house, I was watching TV. Tamila? When she came to my house, எப்போ அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அப்ப நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். தமிழ் இப்படிதான் பேசுவோமா? கொலை பண்ணிட்டு தமிழ. நான் அதுக்கு மீனிங் சொல்லிட்டு இருக்கேன். அவ எப்ப என் வீட்டுக்கு வந்தாலும் நான் அப்ப டிவி பார்த்துட்டு இருந்தேன். எப்படி திருப்பி வாங்க, திருப்பி சொல்லுங்க. அவ எப்ப என் வீட்டுக்கு வந்தாலும் அந்த டைம்ல நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இப்படி பேசுமா அருணமோ? அவ எப்போ என் வீட்டுக்கு வந்தாலும் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன? அவ வரும்போது நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் பெர்ஃபெக்ட். இதுதான் சிம்பிள். நம்ம என்ன பண்றோம்னா வேர்ட் டு வேர்ட், அவ எப்போ, வென்னா எப்போ, நீங்க அப்படி பண்ணாதீங்க. பிகாஸ் இதுல வந்து நாங்க அவ லிங்க் பண்ணி ஆகணும். இது அவ வரும்போது இல்ல, அவ வரும்போது நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா? when she came to my house I was watching TV. தயவுசெய்து இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. எக்ஸாக்டா வேர்ட் டூல் பண்ணீங்கன்னா நமக்கு கிராமர் கற்க முடியாது. ஏன்னா we are trying to simplify our language, I mean to say it English the way we speak a mother tongue. நீங்க எப்படி தமிழ் பேசுறீங்களோ அதே மாதிரி நீங்க இதுலயே வரணும். இது புரியுதுங்களா? when she came to my house I was watching TV. Any doubts? இருக்கா? No doubt. Because in simple past and past continuous அந்த சென்டென்ஸ் வந்து இண்டிபெண்டா நிக்காது. லைக் I am reading, she is sleeping, அதெல்லாம் எப்படி தனியா மீனிங் இருக்கு. இது அப்படி இல்லை. இதுல வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க் பண்ணியே ஆகணும். இந்த வென்னோ வைலோ யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நீங்க எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் while I was reading the power went off. Don't think நீங்க while யூஸ் பண்ணும்போது எப்பவுமே உங்களுக்கு ரெண்டும் பாஸ்ட் கண்டினியூஸ் வரணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. இப்படிதான் வரணும். நான் படிச்சுட்டு இருக்கும்போது பவர் போயிடுச்சு இல்லையா? இங்க பாருங்க, while I was reading. Okay. So இந்த while பதில் இந்த இடத்துல when I was reading the power went off. அதான் சொன்னேன், அது வராது. Because you have to use while only. Yeah, for longer action you have to use while. This is a rule. Doubts? Are you sure? So keep in mind, when in this case, in past continuous tense, you have two conjunction word, when or while. While. Yeah, while is used for long action. When is used for short action. I can say when is used for simple past tense, while is used for past continuous tense. Very advanced.